Hi students, welcome to CS Najopanna. This is Bhaskaran. இந்த செஷன் பார்த்தீங்கன்னா 11th கம்ப்யூட்டர் சயின்ஸ் அண்ட் கம்ப்யூட்டர் அப்ளிகேஷன் போர்டு எக்ஸாமை பேஸ் பண்ணி ஸ்டடி பிளான் தான் வந்து பார்க்க போகிறோம். போர்டு எக்ஸாம் பொறுத்த வரைக்கும் கம்ப்யூட்டர் சயின்ஸ் அண்ட் கம்ப்யூட்டர் அப்ளிகேஷன் 14/3/2024 Thursday அன்றைக்கி எக்ஸாம் இருக்குது. நமக்கு ரிவிஷன் பார்த்தீங்கன்னா 1.5 days தான் இருக்குது. இந்த 1.5 daysல நம்ம எப்படி கோ த்ரூ பண்ணணும் சப்ஜெக்ட்ன்றதை நான் வந்து பார்க்க போகிறோம். ஸோ 12th அன்றைக்கி உங்கள் எக்ஸாம் வந்து கம்ப்ளீட் ஆகும். கம்ப்ளீட் ஆனதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா டியூஸ்டே அன்றைக்கி ஈவினிங் 4 PM to 10 PM வரைக்கும் 3 marks ஃபுல் சாப்டர் 1 to 18 சாப்டருக்கு 3 marks தரவாக கோத்ரூ பண்ணுங்கள். அண்ட் தென் நெக்ஸ்ட் டே வெனஸ்டே வந்து பார்த்தீங்கன்னா காலையில் 4 AM to 8 AM வந்து பார்த்தீங்கன்னா 2 marks வந்து 18 சாப்டர்ஸை கம்ப்ளீட் பண்ணிடுங்க. அண்ட் தென் வந்து 10 AM to 4 AM வந்து 5 marks வந்து 1 to 18 சாப்டர்ஸ் வந்து கோத்ரூ பண்ணுங்கள். அண்ட் தென் 5:30 to 7:30 1 marks சாப்டர் 1 to 18, அதாவது நமக்கு 18 சாப்டர் இருந்தாலும் 1 to 17 லெசன்ஸ் இருக்கிற 1 marks தரவாக கோத்ரூ பண்ணுங்கள். அண்ட் தென் 8:32 and 10 PM வந்து பார்த்திங்கன்னா ஃபுல் ரிவிஷன்ஸ் கோத்ரூ பண்ணுங்கள். நம்ம பொறுத்த வரைக்கும் 12th கம்ப்யூட்டர் சயின்ஸ் கம்ப்யூட்டர் அப்ளிகேஷன் 2.5 days இருந்தது. அதனால் அவங்களோட ஸ்டடி பிளான் வந்து நம்ம ஸ்ப்ளிட் பண்ணி வேறு மாதிரி கொடுத்துருந்தோம். ஸோ உங்களுக்கு 1.5 days தான் இருக்குது. நமக்கு டைம் வந்து ரொம்ப ஷார்ட்டாக இருக்குது. ஸோ இந்த 1.5 daysல நம்ம எப்படி கோத்ரூ பண்ணணுன்றது தான் இந்த வீடியோவில் வந்து சொல்லிகிட்ருக்கேன். ஸோ நீங்கள் சாப்டர் வைஸ் ஃபுல் சாப்டர் நான் படிக்கணுன்னா நான் வந்து காமனாக இது வந்து கொடுத்துருக்கேன் இந்த ஸ்டடி டைம். நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சில ஸ்டூடெண்ட்ஸுக்கு வந்து சாப்டர் வைஸ் வந்து பார்த்தீங்கன்னா என்னென்ன சாப்டர்ஸ் இம்பார்ட்டண்ட்டாக படிக்கணும், அந்த இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸ் எப்படி படிக்கணுன்றதை நான் சொல்லியிருக்கேன். ஸோ அதை பேஸ் பண்ணி இந்த டைம்குள்ளே நீங்கள் படித்தா போதும். நான் சாப்டர் ஃபுல் சாப்டர் 1 to 18 வரைக்கும் கோத்ரூ பண்ணுறவங்க கோத்ரூ பண்ணுங்கள். அண்ட் தென் சாப்டர் வைஸில் இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸ் வந்து கொடுத்துருப்பேன். அந்த கொஷின்ஸ் மட்டும் இந்த டைமுக்குள்ளே இந்த 3 marks 2 marks அண்ட் 5 marks வந்து கம்ப்ளீட் பண்ணுற மாதிரி பார்த்துங்க. ஸோ இப்படி கோத்ரூ பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து ஈஸியாக இருக்கும். அண்ட் தென் வந்து பார்த்தீங்கன்னா ப்ரோக்ராம் கொஷின்ஸை எப்படி அட்டன் பண்ணணும்னு நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் வந்து கேட்டுட்ருக்கீங்க. ஸோ 11th பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா ப்ரோக்ராம் கொஷின்ஸ் நமக்கு 24th and 33 கொஷின்ஸ் தான் இருக்கும். ஓகேங்களா? ஸோ இந்த கொஷின் நம்பர் தான் நமக்கு இருக்கும். 2 marks and 3 markல இருக்கும். ஸோ ப்ரோக்ராம் மட்டும் கேட்க மாட்டாங்க, நமக்கு சின்டாக்ஸை பேஸ் பண்ணி நமக்கு வந்து கொஷின்ஸ் வந்து கேட்பாங்க. ஸோ அதுபோல் வந்து கொஷின்ஸ் வந்து நீங்கள் சூஸ் பண்ணி எழுதுங்க. ப்ராக்டிக்கல் எக்ஸசைஸ் ப்ரோக்ராம் வந்து நீங்கள் என்ன பண்ணணும்னா ரீகால் பண்ணுங்கள். ஓகேங்களா? ஸோ வந்து C++, HTML, JavaScript இதெல்லாம் வந்து பண்ணியிருப்பீங்க 11th. ஸோ அந்த ப்ராக்டிக்கல் எக்ஸசைஸ் ப்ரோக்ராமை வந்து எக்ஸாம்பிள்ஸ்க்கு எதாவது எழுதுகிற மாதிரி பார்த்துங்க. நீங்கள் கோத்ரூ பண்ண வேண்டியது 11th கம்ப்யூட்டர் சயின்ஸ் ஸ்டூடெண்ட் ஹேண்ட்ஸ் ஆன் ப்ராக்டிஸ்ன்றது உங்களோட டெக்ஸ்ட் புக்கில் வந்து கொடுத்துருப்பாங்க. அதை வந்து பார்த்தீங்கன்னா ஊப்ஸ் கான்செப்ட். ஓகேங்களா? C++ல வந்து பார்த்தீங்கன்னா கிளாஸ் அண்ட் ஆப்ஜெக்ட், கன்ஸ்ட்ரக்டர் அண்ட் டிஸ்ட்ரக்டர், ஆப்ரேட்டர் ஓவர்லோடிங் அண்ட் ஃபங்க்ஷன் ஓவர்லோடிங். ஓகேவா? ஸோ இதை பேஸ் பண்ணி தான் நமக்கு வந்து ப்ரோக்ராம்ஸ் இருக்கும். ஸோ ப்ரீவியஸ் இயர் கொஷின் பேப்பரில் என்னென்ன ப்ரோக்ராம்ஸ்னு கேட்டிருக்காங்களோ அந்த ப்ரோக்ராம்ஸை வந்து கோத்ரூ பண்ணுங்கள். புக் எக்ஸாம்பிள். ஓகேங்களா? ஸோ அந்த எக்ஸசைஸும் நீங்கள் வந்து கோத்ரூ பண்ணிக்கலாம். ஸோ கம்ப்யூட்டர் அப்ளிகேஷன் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா C++, HTML, JavaScript இந்த 2 கான்செப்ட் தான் உங்களுக்கு வரும். நீங்கள் அதை கோத்ரூ பண்ணுங்கள். அதே போல் ப்ரோக்ராம் கொஷின்ஸ் எல்லா ஸ்டூடெண்ட்ஸ் வந்து அட்டன் பண்ணுங்கள். இன்கேஸ் நமக்கு கொஷின்ஸ் ஏதாவது எரர் இருந்ததுன்னா அந்த கொஷின் எழுதி நம்ம அந்த ப்ரோக்ராம் எழுதுனா நமக்கு வந்து என்னது மார்க் கிடைக்க வாய்ப்பு இருக்குது. ஸோ எல்லாருமே கம்பல்சரி கொஷின்ஸ் 2 marks 3 marks வந்து அட்டன் பண்ணுங்கன்றதை நம்ம சொல்கிறோம். ஸோ இந்த ஸ்டடி பிளான் படி நீங்கள் கோத்ரூ பண்ணலாம். ஓகேவா? ஸோ சாப்டர் வைஸும் கோத்ரூ பண்ணலாம், இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸ் வைஸும் நீங்கள் இந்த டைம் அலோகேட் பண்ணி நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணி படிச்சிங்கன்னா கண்டிப்பாக மார்க்ஸ் ஸ்கோர் பண்ண முடியும். அண்ட் தென் வந்து பார்த்திங்கன்னா 11th கம்ப்யூட்டர் சயின்ஸை பொறுத்த வரைக்கும் நமக்கு 18 சாப்டர் இருக்குது. இந்த 18 சாப்டரில் 70 marks வந்து பார்த்திங்கன்னா தியரி மார்க்ஸ். நிறைய ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து கன்ஃபியூஷன் என்னென்னா, சார் 100க்கு நான் எவ்வளோ சார் மார்க்ஸ் ஸ்கோர் பண்ணுவேன், இதை தான் நீங்கள் வந்து கேட்டுட்ருக்கீங்க. உங்களோட தியரி அதாவது கொஷின் பேப்பரே வந்து பார்த்திங்கன்னா 70 marks தான் இருக்கும். அந்த 70 marks எப்படி ஸ்ப்ளிட் பண்ணியிருப்பாங்கன்னா 1 marks வந்து இருக்கும். 9 கொஷின்ஸ் கேட்டிருப்பாங்க. அதில் வந்து பார்த்தீங்கன்னா 6 கொஷின்ஸ் வந்து 2 mark கொஷின்ஸ் அட்டன் பண்ணுற போல் இருக்கும். அதில் 24th கொஷின்ஸ் கம்பல்சரி கொஷின்ஸ். அந்த கொஷின்ஸ் எழுதிட்டு தான் ரிமைனிங் 5 கொஷின்ஸ் எழுதணும். ஓகேவா? அதே போல் தான் 3 மார்க்கும் வந்து பார்த்தீங்கன்னா 33 கொஷின் கம்பல்சரி கொஷின்ஸ் கொடுத்துருப்பாங்க. 9 கொஷின்ஸ் இருக்கும். அதில் நீங்கள் 6 கொஷின் அட்டன் பண்ணுற போல் இருக்கும். டீட்டெயிலை பொறுத்த வரைக்கும் நமக்கு ஆர் டைப்பில் தான் கொஷின்ஸ் இருக்கும். ஓகேவா? ஸோ அப்போ 5 கொஷின்ஸ் எழுதுகிற போல் இருக்கும். அந்த 5 கொஷின்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஆர் டைப்பில் இருக்கும். ஸோ டோட்டலாக வந்து 70 marks தான் நீங்கள் எழுத போகிறீங்க. நம்ம இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸ் எதை பேஸ் பண்ணி கொடுத்துருக்கோன்னா 50+ பேஸ் பண்ணி தான் இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸ் கொடுத்துருக்கேன். அப்போ 50+ என்னது 70 marks வந்து நீங்கள் ஸ்கோர் பண்ணலான்றது தான் நான் ஒவ்வொரு கமெண்ட் செக்ஷன்லேயும் வந்து சொல்லிட்டு இருக்கேன். ஓகேவா? ஸோ ஓவராலாக நீங்கள் வந்து 100ல் பார்க்காதீங்க, 70க்கு நீங்கள் எவ்வளோ மார்க்ஸ் ஸ்கோர் பண்ணணும் அதை மட்டும் பாருங்கள்.
அண்ட் தென் ரிமைனிங் இந்த 30 மார்க்ஸை வந்து பார்த்தீங்கன்னா இன்டர்னல் அண்ட் எக்ஸ்டர்னல் அசஸ்மெண்ட்டு ஸ்ப்ளிட் பண்ணுவாங்க. டெஸ்ட் அண்ட் அட்டண்டன்ஸ் அண்ட் ரெக்கார்ட் புக். இந்த 15 மார்க்ஸ் உங்களுடைய கிளாஸ் டீச்சர், உங்களுக்கு கம்ப்யூட்டர் டீச்சர் தான் உங்களுக்கு அலோகேட் பண்ணுவாங்க. எக்ஸ்டர்னல் அசஸ்மெண்ட் பொறுத்த வரைக்கும் ப்ராக்டிக்கலில் நீங்கள் வந்து கம்ப்ளீட் பண்ணியிருப்பீங்க. அந்த ப்ராக்டிக்கலில் இந்த 15 மார்க்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ரிமைனிங் இருக்கும். ஓகேவா? ஸோ இது ரெண்டுமே வந்து பார்த்தீங்கன்னா ஆட் பண்ணி தான் நமக்கு 30 மார்க்ஸ். இந்த 30 மார்க்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா இந்த 70 மார்க்ஸ் கூட தியரி மார்க் கூட இன்க்ளூட் பண்ணி தான் உங்களுக்கு மார்க் ஷீட்டில் தெரியும். அப்போ தியரிக்கு வந்து 70 மார்க்ஸ் அண்ட் ப்ராக்டிக்கல் ஓவராலாக எல்லாமே சேர்த்து இன்டர்னல் எக்ஸ்டர்னல் சேர்த்து 30 மார்க்ஸ் இருக்குது. ஸோ நான் ஃபஸ்ட்டு வந்து கம்ப்யூட்டர் சயின்ஸில் வந்து 11th கம்ப்யூட்டர் சயின்ஸில் எப்படி பாஸ் பண்ணுறது. ஸோ பாஸ் மார்க்கை பொறுத்த வரைக்கும் நமக்கு தேரியில் 15 மார்க் எடுத்தாலே பாஸ். ஸோ அப்போ அந்த 15 மார்க் நமக்கு 15 ஒன் வேர்டாகவே நமக்கு இருக்குது. ஓகேவா? ஸோ அப்போ அதனால் வந்து 15 ஒன் வேர்டு எழுதினாலே நீங்கள் வந்து பாஸ் பண்ணிவிடுவீங்க. ஓகேவா? ஸோ அண்ட் தென் வந்து ப்ராக்டிக்கல் மார்க்ஸ் ஒரு 30 மார்க்ஸ் இருக்குது. ஸோ சாலிடாக வந்து பார்த்திங்கன்னா ஒரு 45 மார்க்ஸ் வந்து எடுத்தாலே நீங்கள் வந்து என்ன பண்ணிடலாம், பாஸ் பண்ணிடலாம். ஸோ ஒரு 10 1 மார்க்ஸ் வந்து கரெக்டாக நீங்கள் எழுதுறீங்க. ஒரு 2 மார்க்ஸ், ஒரு 3 மார்க்ஸ் அண்டு ஒரு 5 மார்க்ஸ், இதை மட்டும் நீங்கள் எழுதுறீங்களா 20 மார்க்ஸ் வருது. அப்போ 20 மார்க்ஸ் ப்ளஸ் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ப்ராக்டிக்கல் மார்க் 30 மார்க்ஸ் சேர்த்துனா ஒரு 50 மார்க்ஸ் வந்து சாலிடாக நீங்கள் எடுக்க முடியும். ஸோ இன்னும் நீங்கள் வந்து கொடுத்துருக்க கொஷின்ஸ்லாம் படிச்சிங்கன்னா டெஃபினட்டாக மார்க்ஸ் ஸ்கோர் பண்ண முடியும். ஸோ பாஸ் பண்ணுறதுக்கான வழி என்னென்ன சாப்டர்ஸ்லாம் வந்து கோத்ரூ பண்ணுறத அந்த ஸ்டெப்ஸில் வந்து சொல்கிறேன். ஸோ மல்டிபிள் சாய்ஸ் கொஷின்ஸ் 1 to 17 சாப்டரில் இருக்கிற டெக்ஸ்டுவல் 1 மார்க் கொஷின்ஸை படிங்க. நம்ம சேனல்லையும் சரி வெப்சைட்லேயும் ப்ராக்டிஸ் 1 மார்க் கொஷின்ஸ் இருக்குது. அந்த ப்ராக்டிஸ் 1 மார்க் கொஷின்ஸை நீங்கள் என்ன பண்ணணும், எக்ஸாம் போகிற வரைக்கும் ரிவிஷன் டைம் பண்ணிகிட்டே இருக்கணுன்றது சொல்கிறோம். அதே போல் ஆன்சர் ஸ்கிரிப்டில் ஆப்ஷன்ஸ் எழுதிட்டு தான் ஆன்சர் எழுதணும். மல்டிபிள் சாய்ஸ் கொஷின்ஸ், அதாவது சூஸ் த கரெக்ட் ஆன்சர். எந்தெந்த சாப்டர்லாம் வந்து பார்த்தீங்கன்னா சிஎஸ் ஸ்டூடெண்ட் 11th சிஎஸ் ஸ்டூடெண்ட் ஃபோக்கஸ் பண்ணணும்னா 1 to 5th சாப்டர் வரைக்கும் ஃபோக்கஸ் பண்ணுங்கள். அண்ட் தென் 9, 10, 16 அண்ட் 17 இந்த சாப்டர்ஸ்லாம் நீங்கள் இம்பார்ட்டண்ட்டாக ஃபோக்கஸ் பண்ணால் போதும். அதில் இருக்கிற இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸ் அதெல்லாம் வந்து நீங்கள் கோத்ரூ பண்ணிக்கலாம். சூஸ் பண்ணுற கொஷின் டெஃபினேஷன் கொஷினாக சூஸ் பண்ணுங்கள். சின்டாக்ஸ் ஓரியன்டாக சூஸ் பண்ணுங்கள். டயக்ராம் கொஷின்ஸாக சூஸ் பண்ணுங்கள். ஓகேவா? இப்போ பார்த்தீங்கன்னா இன்ஹெரிட்டன்ஸ்லாம் இருக்கும். ஸோ அந்த டேபிள் போல் கொஷின்ஸ் வரும். ஓகேவா? ஸோ அது போல் இருக்கும்போது இந்த மாதிரி கொஷின்ஸ் எல்லாம் வந்து சூஸ் பண்ணி எழுதுங்கன்றது நான் இங்கே சொல்கிறேன். அடுத்தது கான்சன்ட்ரேட் இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸ். நான் கொடுத்துருக்க இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸ் எல்லாமே கோத்ரூ பண்ணுங்கள். அதுக்கான கீ ஆன்சர் ரெஃபரன்ஸ் மெட்டீரியல்லே வந்து நான் கொடுத்துருக்கேன். ஓகேவா? கொஷின்ஸுக்கு ஏற்ற போல் வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல் ஸ்டடி மெட்டீரியல் இருக்குது. நான் என்னென்ன கொஷின்ஸ் கொடுத்துருக்கனோ அந்த கொஷின்ஸ்லாம் மார்க் பண்ணிவிட்டு அதை நீங்கள் கோத்ரூ பண்ணுங்கள். எந்த காரணத்தை கொண்டு பிளாக் பென் அண்ட் கலர் பெனில் எதுவுமே யூஸ் பண்ணாதீங்க. அதே போல் மல்டிபிள் சாய்ஸ் கொஷின்ஸை வந்து ரீட் அவுட் பண்ணி பாருங்கள். ஏதாவது கொஷின்ஸ் 2 மார்க் 3 மார்க்கில் கேட்டிருக்காங்களான்னு பாருங்கள். சப்போஸ் கேட்டிருந்தாங்கன்னா இந்த 2 மார்க் கொஷின்ஸ் ஏதாவது மல்டிபிள் சாய்ஸ் கொஷின்ஸில் இருந்ததுன்னா, எக்ஸாம்பிள்ஸ் இருந்ததுன்னா அதெல்லாம் நீங்கள் எடுத்து எழுதலாம். ஓகேவா? ஸோ ப்ரோக்ராம் கொஷின்ஸை பொறுத்த வரைக்கும் 11th சிஎஸ் C++ கான்செப்டை கோத்ரூ பண்ணுங்கள். அண்ட் தென் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ப்ரோக்ராம் கொஷின்ஸ் எதை பேஸ் பண்ணியிருக்குன்னா ஃபோக்கஸ் அவுட்புட் கொஷின்ஸ் வர மாதிரி தான் இருக்கும். இல்லைனா டீபக் கொஷின்ஸ். ஓகேவா? ராங் கோடு கொடுத்துருப்பாங்க, அதை கரெக்ட் கோடை கிளியர் பண்ணி எழுதுகிற மாதிரி இருக்கும். இதுதான் வந்து ப்ரோக்ராம் கொஷின். பார்ட் வைஸ் வந்து எழுத ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். ஃபர்ஸ்ட் 1 மார்க் 2 மார்க்ஸ் 3 மார்க்ஸ் 5 மார்க் இந்த பேட்டர்னில் நீங்கள் எழுத ப்ராக்டிஸ் பண்ணணும். கண்டிப்பாக கொஸ்டின் நம்பர் நீங்கள் மென்ஷன் பண்ணணும். கொஸ்டின் நம்பர் இல்லைனா மார்க் வந்து உங்களுக்கு கிடைக்காது. ஓகேவா? ஸோ அப்போ இந்த ஸ்டெப்ஸ்லாம் நீங்கள் ஃபாலோ பண்ணி டெஃபினட்டாக உங்களால் பாஸ் பண்ண முடிஞ்சிடும். அடுத்தது நான் சென்டம் ஸ்கோர் பண்ணணும் கம்ப்யூட்டர் சயின்ஸில். அப்போ நீங்களும் வந்து பார்த்தீங்கன்னா மல்டிபிள் சாய்ஸ் கொஸ்டின் 1 to 17 சாப்டரையும் படிக்கணும். அண்ட் தென் வந்து பார்த்தீங்கன்னா ப்ராக்டிஸ் பண்ணணும். ப்ராக்டிஸ் 1 மார்க் கொஷின்ஸ் கொடுத்துருக்குறேன். அண்ட் தென் வந்து பார்த்தீங்கன்னா மெட்டீரியலை ரெஃபர் பண்ணுங்கள். பாயிண்ட்ஸ் டு ரிமெம்பர்ன்றது இருக்கும். ஓகேவா? ஒவ்வொரு சாப்டர்லேயும் வந்து பார்த்தீங்கன்னா பாயிண்ட்ஸ் டு ரிமெம்பர் கொடுத்துருப்பாங்க. அதை லைன் பை லைன் நீங்கள் அண்டர்லைன் பண்ணி படிக்கணும். ஸோ ஆப்ஷன்ஸ் எழுதி தான் ஆன்சர் நீங்கள் வந்து எழுதணுன்றது நான் இங்கே சொல்கிறேன். டெக்ஸ்டுவல் கொஷின்ஸ்க்கு ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் கொடுங்க. அதே போல் இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸ் நான் கொடுத்துருக்க இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸை வந்து ஃபைனலாக ஃபுல் ரிவிஷன் முடிச்சதுக்கப்புறம் நீங்கள் வந்து கோத்ரூ பண்ணிக்கலாம். ப்ரோக்ராம் பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா ஹேண்ட்ஸ் ஆன் ப்ராக்டிஸ் ப்ரோக்ராமை கொஞ்சம் தரவாக கோத்ரூ பண்ணுங்கள். ஸோ மேக்ஸிமம் C++ ப்ரோக்ராம். ஓகேவா? ஸோ C++ ப்ரோக்ராமில் கிளாஸ் அண்ட் ஆப்ஜெக்ட்ஸ், கன்ஸ்ட்ரக்டர் அண்ட் டிஸ்ட்ரக்டர், ஃபங்க்ஷன் ஓவர்லோடிங், ஆப்ரேட்டிவ் ஓவர்லோடிங். ஸோ இது போல் ப்ரோக்ராம் கொஷின்ஸாக பார்த்து கோத்ரூ பண்ணுங்கள். ப்ரீவியஸ் இயரில் நமக்கு நிறைய கொஸ்டின் பேப்பரில் கொஷின்ஸ் வந்து கேட்டிருப்பாங்க. ஸோ அந்த கொஷின்ஸ்லாம் வந்து பார்த்திங்கன்னா பாருங்கள், எந்தெந்த கொஷின்ஸ் என்னென்ன கேட்டிருக்காங்க பாருங்கள். அதுக்கான அவுட்புட்டை கோத்ரூ பண்ணுங்கள். ஓகேவா? ஸோ 2 மார்க்கை பொறுத்த வரைக்கும் கிளியராக டெஃபினேஷன் இருக்கணும். எரர் ஃப்ரீ சின்டாக்ஸ். ஓகேவா? ஒரு 2 மார்க் இருக்குன்னா அதுக்கு சின்டாக்ஸ் கேட்டிருந்தாங்கன்னா அந்த சின்டாக்ஸில் எந்த மிஸ்டேக்ஸும் இருக்கக்கூடாதுன்றது நான் சொல்கிறேன். சேம்
3 மார்க்குக்கும் அதே தான். அட்லீஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 4 வேல்யூபிள் பாயிண்ட்ஸ் வந்து கொடுங்க. ஒரு 3 மார்க் கொஷின்ஸில் ஒரு 2 பாயிண்ட் 3 பாயிண்ட் கொடுக்காதீங்க, கொஞ்சம் எலாபரேட்டாக கொடுக்காங்க. 3 மார்க்ஸ்க்கு ஏற்ற போல் வந்து நீங்கள் எழுதணுன்றதை இங்கே சொல்கிறேன். இதெல்லாம் வந்து நம்ம சென்டம் ஸ்கோர் பண்ணுறதுக்காக சொல்கிறேன். ஸோ 5 மார்க்கை பொறுத்த வரைக்கும் ஒரு டெஃபினேஷன், சின்டாக்ஸ், எக்ஸாம்பிள் ப்ரோக்ராம் அது கரெக்டாக இருக்கணும், அதோட எக்ஸ்ப்ளனேஷன் இருக்கணும். ஸோ ப்ரோக்ராம் பொறுத்த வரைக்கும் ஓன் ப்ரோக்ராமையும் நீங்கள் எழுதலாம். ஓகேவா? ஸோ அதுக்கு தான் நான் எப்பயுமே ரெஃபரன்ஸ் என்ன சொல்லுவேன்னா, ப்ராக்டிக்கல் எக்ஸசைஸ் ப்ரோக்ராம் வந்து கான்செப்ட் நமக்கு தெரியும், அதை கூட நீங்கள் எடுத்து எழுதலாம்னு சொல்கிறோம். ஸோ என்ன கொஷின்ஸ் கேட்டிருக்காங்களோ அதுக்கு ரிலேட்டடாக. ஸோ பிளாக் பென் அண்ட் கலர் பென் எதுவுமே யூஸ் பண்ணாதீங்க. அப்படி ஏதாவது நீங்கள் கொஷின்ஸ் ஏதாவது ஹைலைட் பண்ணணும்னா பென்சில் யூஸ் பண்ணி பண்ணுங்கள். டயக்ராம் நல்லா நீட்டாக வரைங்க, எதுவுமே ஓவர் ரைட் பண்ணாதீங்க. ஸோ அன்னெசரி கண்டென்ட் எதுவுமே வந்து எழுதாதீங்க. ஓகேவா? ஸோ நமக்கு என்ன கொஷின்ஸ் கேட்டிருக்காங்களோ அதுக்கான கரெக்ட் டெஃபினேஷன், சின்டாக்ஸ் இது போல் எழுதுங்க. அன்னெசரி கண்டென்ட் எதுவுமே எழுத தேவையில்லை. பார்ட் வைஸில் எழுதணும். 1 மார்க்ஸ், 2 மார்க்ஸ், 3 மார்க்ஸ் அண்டு 5 மார்க்ஸ். ஸோ இந்த பார்ட் வைஸ் தான் எழுதணும். பார்ட் நம்பர் எழுதுங்க. அடுத்தது வந்து கொஸ்டின் நம்பர் கம்பல்சரி இருக்கணும். ஸோ எல்லா 2 மார்க்ஸ், 3 மார்க்ஸ், 5 மார்க்ஸ்லாம் ஹெட்டிங் டாபிக் கொடுங்க. ஒயிட்னர் அண்ட் ஸ்டெய்னர் இதெல்லாம் எதுவுமே யூஸ் பண்ணாதீங்க. எழுதி முடிச்சதுக்கப்புறம் நீங்கள் வந்து எம்டி ஸ்பேஸ் இருந்ததுன்னா அதை பெண்ணால் ஸ்ட்ரைக் அவுட் பண்ணிவிடுங்க. ஸோ யூஸ் இங்க் பென் ஆர் பால் பாயிண்ட் பென். ஸோ எந்த பென் வேணால் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். உங்களோட ப்ரெசன்டேஷன் நல்லா நீட்டாக இருக்கணுன்றது நம்ம சொல்கிறோம். ஸோ அப்போ இந்த ஸ்டெப்ஸ் எல்லாம் வந்து நீங்கள் ஃபாலோ பண்ணிங்கன்னா டெஃபினட்டாக 11th கம்ப்யூட்டர் சயின்ஸ்லேயும் வந்து சென்டம் ஸ்கோர் பண்ண முடியும். ஸோ பாஸ் பண்ணுறதுக்கான வழி அண்ட் சென்டம் ஸ்கோர் பண்ணுறதுக்கான வழி வந்து நான் சொல்லியிருக்கேன். அடுத்தது கம்ப்யூட்டர் அப்ளிகேஷன் ஸ்டூடெண்ட். உங்களை பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா நமக்கும் 18 சாப்டர்ஸ் இருக்குது. ஸோ ஃபஸ்ட்டு 5 சாப்டர்ஸ் நமக்கு சேமாக இருந்தாலும் ரிமைனிங் 6th to 16th சாப்டர் வரைக்கும் நமக்கு என்ட்ரலி டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். ஓகேவா? ஸோ அப்போ உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா தியரி மார்க்ஸ் சேம் ஒரே பேட்டர்ன் தான். 1 மார்க்ஸ் அடுத்து வந்து பார்த்திங்கன்னா 2 மார்க்ஸ், 3 மார்க்ஸ் அண்ட் 5 மார்க்ஸ். டோட்டலாக வந்து 70 மார்க்ஸ் இருக்கும். ப்ராக்டிக்கல், இன்டர்னல், எக்ஸ்டர்னல் 30 மார்க்ஸ் இருக்குது. பாஸ் பண்ணுறதுக்கான வழி வந்து பார்த்திங்கன்னா 15 மார்க், அதாவது 15 மார்க் எடுத்தாலே நம்ம பாஸ் பண்ணிடலாம். அப்போ 1 word 50 நீங்கள் அடிச்சிட்டிங்கன்னா டெஃபினட்டாக உங்களால் என்ன பண்ண முடியும், பாஸ் பண்ண முடிச்சிடும். ஸோ அப்போ நான் இன்னும் ஒரு அடிஷ்னலாக மார்க்ஸ் ஸ்கோர் பண்ணணுன்னா ஒரு 1 மார்க்ஸ் எழுதுங்க. அடுத்து ஒரு 2 மார்க்ஸ், ஒரு 3 மார்க், ஒரு 5 மார்க்ஸ். நான் கொடுத்துருக்க இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸில் அட்லீஸ்ட் இதெல்லாம் படிச்சினாலே நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா தியரியில் ஒரு 20 மார்க்ஸ் எடுத்துடலாம். அடுத்து தென் நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ப்ராக்டிக்கல் மார்க்ஸ், ப்ராக்டிக்கலில் ஒரு 30 மார்க் இருக்குது. அப்போ டோட்டலாக 50 மார்க்ஸ் எடுத்து நீங்கள் பாஸ் பண்ணிடலாம். ஸோ அப்போ இங்கே கொடுத்துருக்க ஸ்டெப்ஸ்லாம் வந்து கரெக்டாக ஃபாலோ பண்ணுங்கள். ஆப்ஷன்ஸ் எழுதி தான் சூஸ் த கரெக்ட் ஆன்சர் எழுதணும். நீங்கள் எந்தெந்த சாப்டர்லாம் ஃபோக்கஸ் பண்ணணுன்னா 1 to 5th சாப்டர், 9, 13, 17 and 18 இந்த சாப்டர் வந்து பார்த்தீங்கன்னா ஃபோக்கஸ் பண்ணிங்க பாஸ் பண்ணுறதுக்கு. ஸோ நம்மளோட மினிமம் மெட்டீரியல் வந்து அவைலபிளாக இருக்குது வெப்சைட்டில். நீங்கள் அதில் போய் டவுன்லோட் பண்ணிக்கலாம். டெஃபினேஷன், சின்டாக்ஸ், டயக்ராம் கொஷின்ஸாக சூஸ் பண்ணுங்கள். அண்ட் தென் வந்து பார்த்தீங்கன்னா நான் கொடுத்துருக்கிற இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸ்லாம் கொஞ்சம் கான்சன்ட்ரேட் பண்ணுங்கன்றது நாங்கள் சொல்கிறோம். பிளாக் பெனில் எழுதாதீங்க, கலர் பென் எதுவும் யூஸ் பண்ணாதீங்க. மல்டிபிள் சாய்ஸ் கொஷின்ஸில் ஏதாவது 2 மார்க் 3 மார்க் ரிலேட்டடாக கொஷின்ஸ் இருக்கான்னு பாருங்கள். இருந்ததுன்னா அதை எடுத்து நீங்கள் எழுதிக்கலாம். ப்ரோக்ராம் கொஷின் பொறுத்த வரைக்கும் HTML, JavaScript இதை வந்து ஃபோக்கஸ் பண்ணுங்கள். ப்ரோக்ராம் கொஷின்ஸ் எல்லா ஸ்டூடெண்ட்டும் நீங்கள் கம்பல்சரி எழுதுங்க. இன்கேஸ் கொஷின்ஸ் ஏதாவது தப்பாக இருந்ததுன்னா உங்களுக்கு மார்க் கிடைக்க வாய்ப்பு இருக்குது. ஸோ அப்போ கம்பல்சரி கொஷின்ஸ் அது எந்த கொஷின்ஸ் ப்ரோக்ராம் கொஷின்ஸ் இருந்தாலும் நீங்கள் அட்டன் பண்ணுங்கள். ஓகேவா? ஸோ பார்ட் வைஸில் எழுத ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். 1 மார்க், 2 மார்க், 3 மார்க் அண்டு 5 மார்க் இந்த ஆர்டரில் தான் நீங்கள் எழுதுங்க. கொஷின் நம்பர் எல்லாத்துக்குமே நீங்கள் எழுதணும். ஸோ நான் ஒரு 15 மார்க் எடுக்கணும்னா ஒரு 15 1 மார்க் படித்தாலே போதும். ஓகேவா? நான் இன்னும் மார்க் ஸ்கோர் பண்ணணுன்னா நான் சொன்ன அந்த பேட்டர்னை கரெக்டாக ஃபாலோ பண்ணிங்கன்னா உங்களால் மார்க்ஸ் வந்து ஸ்கோர் பண்ண முடிஞ்சிடும். சென்டம் ஸ்கோர் பண்ணணுன்ற ஸ்டூடெண்ட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட்டாக 1 to 17 சாப்டர், 18 சாப்டர்ன்றது கொடுத்துருப்பேன். 17 சாப்டருக்கு டெக்ஸ்ட் 1 மார்க் படிங்க. பாயிண்ட்ஸ் டு ரிமெம்பர். ஓகேவா? ஸோ உங்களோட டெக்ஸ்ட் புக்கில் ஒவ்வொரு சாப்டருக்கு பின்னாடி இருக்கும், அதை லைன் பை லைன் படிங்க. எதெல்லாம் வந்து ஹைலைட் பண்ணியிருக்காங்க உங்கள் டெக்ஸ்ட் புக்கில் அந்த டாப்பிக்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா கோத்ரூ பண்ணுங்கள் 1 மார்க்குக்கு. அண்ட் தென் வந்து பார்த்தீங்கன்னா டெக்ஸ்டுவல் கொஷின்ஸ்க்கு ஃபஸ்ட் இம்பார்ட்டன்ஸ் கொடுங்க. இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸ் நான் கொடுத்துருக்கேன். ஸோ வெப்சைட்டில் போய் நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கலாம். அந்த கொஷின்ஸை கோத்ரூ பண்ணுங்கள். ப்ரோக்ராமை பொறுத்த வரைக்கும் எல்லா கொஷின்ஸ் அட்டன் பண்ணுங்கள். உங்களை பொறுத்த வரைக்கும் HTML இல்லை JavaScript இதை பேஸ் பண்ணி தான் கண்டிப்பாக ப்ரோக்ராம்ஸ் இருக்கும். ப்ரோக்ராம்ஸை வந்து நீங்கள் எழுதுனா ப்ரீவியஸ் இயர் கொஷின் பேப்பர் என்னென்னலாம் வந்து கொஷின்ஸ் வந்து இருக்கோ அந்த கொஸ்டின்ஸ் எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா கோத்ரூ பண்ணுங்கள். 2 மார்க் டெஃபினேஷன் கிளியராக இருக்கணும். சின்டாக்ஸ் பொறுத்த வரைக்கும் எரர் ஃப்ரீயாக இருக்கணும். 3 மார்க்ஸ் அட்லீஸ்ட் வேல்யூபிள் 4 பாயிண்ட்ஸ் வந்து கொடுங்க. 5 மார்க் பொறுத்த வரைக்கும் இந்த பேட்டர்னில் எழுதுங்க. ஃபஸ்ட்டு வந்து டெஃபினேஷன்ஸ், அடுத்து அதோட சின்டாக்ஸ், தென் நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸாம்பிள் ப்ரோக்ராம் கொடுங்க. எக்ஸாம்பிள் ப்ரோக்ராமுக்கு ரிலேட்டடாக ஒரு எக்ஸ்ப்ளனேஷன் இருந்தால் நல்லாயிருக்கும். ஸோ இது போல் நீங்கள் எழுதிங்கன்னா டெஃபினட்டாக ஒரு 5 மார்க்ஸ் வந்து உங்களுக்கு கிடைக்கும். ஸோ பிளாக் பென், கலர் பென் எதுவுமே யூஸ் பண்ணாதீங்க. ஹைலைட் பண்ணணும் பென்சில் யூஸ் பண்ணுங்கள். டயக்ராம் நீட்டாக வரைங்க. ஏன்னா உங்களுக்கு வந்து கம்ப்யூட்டர் அப்ளிகேஷன்ஸில் நமக்கு வந்து இன்புட் அந்த
அந்த அவுட்புட் ஓகேவா. ஸோ அது ரிலேட்டட் ஏஎல்யூ டயக்ராம்லாம் இருக்கும். ஸோ அப்போ டயக்ராம் நீட்டாக இருக்கணுன்றது நான் சொல்கிறேன். ஸோ டோன்ட் ஓவர் இட், எதுவுமே ஓவர் இட் பண்ணாதீங்க. அன்னெசரி கண்டென்ட் எதுவும் எழுதாதீங்க. பார்ட் வைஸில் 1 மார்க்ஸ் 2 மார்க்ஸ் 3 மார்க்ஸ் அண்டு 5 மார்க்ஸ். ஸோ இந்த பார்ட் வைஸில் நீங்கள் எழுதுங்கன்றது சொல்கிறேன். கொஷின் நம்பர் கண்டிப்பாக நீங்கள் இருக்கணும், அது ஹெட்டிங் இருக்கணும், பார்ட் நம்பர் இருக்கணும் ஓகேவா. ஸோ ஒவ்வொரு 2 மார்க்ஸ் 3 மார்க்ஸ் 5 மார்க்கு ஹெட்டிங் எழுதுங்க. ஒயிட்னர் அண்ட் ஸ்டெய்னர் எதுவுமே யூஸ் பண்ணாதீங்க. கம்ப்ளீட் பண்ணதுக்கப்புறம் எம்டி ஸ்பேஸஸ் பென்னால் ஸ்ட்ரைக் அவுட் பண்ணிவிடுங்க. ஸோ இங்க் பென் ஆர் பால் பாயிண்ட் பென்னை நீங்கள் யூஸ் பண்ணிடலாம் ஓகேவா. ஸோ அப்போ இந்த ஸ்டெப்ஸை எல்லாத்தையும் நீங்கள் வந்து கரெக்டாக ஃபாலோ பண்ணுங்கள். இந்த ஸ்டெப்ஸ்லாம் நீங்கள் கரெக்டாக ஃபாலோ பண்ணிங்கன்னா உங்களால் வந்து சென்டம் ஸ்கோர் பண்ண முடியும். நான் சென்டம் ஸ்கோர் பண்ணணுன்னா நீங்கள் மார்க் எதில் லூஸ் பண்ணக்கூடாதுன்னா 1 மார்க்கில் லூஸ் பண்ணிடக்கூடாது. அண்ட் தென் வந்து பார்த்தீங்கன்னா ப்ரோக்ராம் கொஷினில் லூஸ் பண்ணிடக்கூடாது. அப்படி வந்து லூஸ் பண்ணாதீங்கன்னா டெஃபினட்டாக கொடுத்துருக்குற நான் மெட்டீரியல் கொடுத்துருக்கிற கொஷின்ஸில் டெஃபினட்டாக உங்களால் சென்டம் ஸ்கோர் பண்ண முடியும். அதே போல் கொடுத்துருக்கிற இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸை படிச்சிங்கன்னா பாஸ் மார்க் எடுக்க முடியுன்றதை சொல்கிறேன். பாஸ் மார்க் எடுத்த விட நம்ம நிறைய மார்க்ஸ் வந்து நமக்கு கோத்ரூ பண்ணலாம், எடுக்கலான்றதை நான் இங்கே சொல்கிறேன். அண்ட் தென் நேற்று வந்து பார்த்திங்கன்னா நம்ம சேனலில் டிஜி அதாவது கவர்மெண்ட் வெப்சைட்லேயே வந்து கொடுத்துருந்தாங்க. இந்த அகாடமிக் இயர் 2023க்கு மாடல் பப்ளிக் கொஷின் பேப்பர்ன்றது சாம்பிள் கொஷின் பேப்பர் கொடுத்துருந்தாங்க. அதை நான் வந்து பப்ளிஷ் பண்ணியிருந்தேன். நம்மளோட வெப்சைட்லேயே வந்து பார்த்திங்கன்னா அது அவைலபிளாக இருக்குது ஓகேவா. சார் நீங்கள் கோத்ரூ பண்ணிங்கன்னா உங்களுக்கு தெரியும். ஸோ அப்போ இது போல் கொஷின் பேப்பரில் என்னென்னலாம் வந்து ப்ரோக்ராம் கொஷின்ஸ் கேட்டிருக்காங்க ஓகேவா. ஸோ எந்தெந்த டாப்பிக்கில் கொஷின்ஸ் கேட்டிருக்காங்கன்றதை பார்க்கும்போது நமக்கு ஒரு ஐடியா கிடைச்சிடும் ஓகேவா. இப்போ 11th கம்ப்யூட்டர் சயின்ஸ் நம்ம எடுத்தோன்னா ஸோ இது போல் என்னென்ன கொஷின்ஸ் வந்து கேட்டிருக்காங்க, ப்ரீவியஸ் இயரில் என்னென்ன கொஷின் பேப்பர் கேட்டிருக்காங்க, 5 மார்க்ஸ் என்ன கேட்டிருக்காங்கன்றது நமக்கு தெரியும். பாருங்கள் இப்போ இந்த கொஷின்ஸ் வந்து கேட்டிருக்காங்க, இதுக்கான கோடுக்கான ஆன்சர் வந்து நம்ம எழுதுகிற மாதிரி இருக்கும். ஸோ அப்போ என்னென்ன கொஷின்றதை நீங்கள் சாம்பிள் கொஷின் பேப்பரை கோத்ரூ பண்ணுங்கள். கோத்ரூ பண்ணிங்களா உங்களுக்கு ஐடியா கிடைக்கும். சாம்பிள் கொஷின் பேப்பர் வந்து பார்த்திங்கன்னா வெப்சைட்டில் அவைலபிளாக இருக்குது, போயிட்டு நீங்கள் எல்லாமே டவுன்லோட் பண்ணிக்கலாம். ஸோ இதுதான் வந்து பார்த்திங்கன்னா ஜென்ரல் இன்ஸ்ட்ரக்ஷன். ஸோ எப்படி பாஸ் பண்ணணும், எப்படி சென்டம் மார்க்ஸ் ஸ்கோர் பண்ணணும், ஸ்டடி பிளான் வந்து கொடுத்துருக்கேன். ஸோ இந்த ஸ்டடி பிளான்லாம் கரெக்டாக நீங்கள் ஃபாலோ பண்ணிங்கன்னா கண்டிப்பாக உங்களால் மார்க்ஸ் ஸ்கோர் பண்ண முடியும். ஸோ இந்த அகாடமிக் இயர் நீங்கள் முடிச்சிட்டிங்கன்னா அடுத்து 12th போகும்போது இன்னும் உங்களுக்கு வந்து நிறைய ஐடியா கிடைக்கும் ஓகேவா. ஸோ எப்படிலாம் வந்து பார்த்திங்கன்னா போர்டு எக்ஸாம் 12th வந்து ப்ரிப்ரேஷன் பண்ணலான்றது இருக்கும். ஸோ கண்டினியூஸாக நம்ம சேனலை வந்து சப்போர்ட் பண்ணிக்கிட்டே இருங்க. அடுத்த அகாடமிக் இயர் நீங்கள் தான் வந்து ஃபாலோ பண்ணுற போல் இருக்கும். ஸோ வீடியோஸ் அண்ட் வந்து பார்த்தீங்கன்னா மெட்டீரியல்ஸ் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா வெப்சைட் அண்ட் யூடியூப்பில் அவைலபிளாக இருக்கும். நீங்கள் போயிட்டு டவுன்லோட் பண்ணிக்கலாம். ஏதாவது டவுட் இருந்ததுன்னா கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.